வணக்கம் ஸ்ரீயா ஸ்டுடியோ நான் விவசாய ஸ்ரீயா. இன்றைக்கி நம்ம வந்து ஏலகிரியில் செகண்ட் டே ட்ரிப் தான் வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு செல்ஃபி பாண்டா சாக்லேட் ஃபேக்ட்ரின்னு ஒரு இடம் இருக்குது. நிறைய ஃபன் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஸோ அங்கே என்னென்னு போய் பார்க்கலாம். நாம் இப்போ ஏலகிரி ட்ரிப்பில் டே 2ல் செல்ஃபி பாண்டா பார்க் அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரானோடனே ரைட் சைடில் ஒரு நல்ல பெரிய கார் பார்க்கிங் இருந்தது. அப்புறம் டிக்கெட் ப்ரைஸஸ் பார்த்திங்கன்னா அவங்க ஒன்று நம்ம செலக்ட் பண்ணுற ஆக்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி தராங்க. ஸோ அதை விட்டு பார்த்திங்கன்னா என்ட்ரானோன்னையுமே லெஃப்ட் சைடில் பஞ்சி ஜம்பிங், அதுக்கப்புறமேட்டு வந்து ஃபிஷ் ஸ்பா, அதுக்கப்புறம் இந்த சர்ஃபிங் இருந்தது. இந்த சர்ஃபிங் வந்து 10 மினிட்ஸ் டைமிங் கொடுத்துருந்தாங்க நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால். அதுக்கப்புறமேட்டு அந்த புல் ரைட்ஸ் இருந்தது. இது முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த செல்ஃபி பிக்சர்ஸ் எடுக்கிற மாதிரி செட்டப்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஐ திங்க் மோர் தென் 15 இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நாங்கள் கரெக்டாக கவுண்ட் பண்ணல. பட் நிறைய இருந்தது. அண்ட் செல்ஃபின்னு சொல்ல முடியாது, நம்ம அங்கே நின்று பிக்சர் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி அப்படி இருந்தது. பட் நீங்கள் டிக்கெட்ஸ் வாங்குறப்ப அவங்கக்கிட்ட என்ன ஆக்டிவிட்டிங்கிறத வந்து நீங்கள் கிளியராக சொல்லி என்னன்னு கரெக்டாக எழுதி வாங்கிட்டு போகணும். இல்லைன்னா இங்கே கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. அப்புறம் வாங்குகிற டிக்கெட்ஸில் இந்த ஆர்ச்சரிஸ் வந்து ஃப்ரீயாக வந்தது. ஆர்ச்சரி வந்து 5 டைம்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அது ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏடிவி பைக் ரைடு இருந்தது. அது வந்து ஒரு 3 ரவுண்ட்ஸ் அலோவ் பண்ணுறாங்க அந்த ஆக்டிவிட்டியில். ஸோ அதுவும் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். பஞ்சி ஜம்பிங் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 50 kgs இருக்க கிட்ஸ் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த சர்ஃபிங்குமே கிட்ஸுக்கு தான் அலோவ் பண்ணுறாங்க. இங்கே டோட்டலாகவே அடல்ட்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் ஸ்பா, அதுக்கப்புறமேட்டு இந்த ஏடிவி, அப்புறம் இந்த புல் ரைட், இது 3 தாமே அடல்ட்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. மற்றபடி எல்லாமே முக்கால்வாசி கிட்ஸ் தான் என்ஜாய் பண்ண மாதிரி இருந்தது. மற்றபடி இந்த ஆக்டிவிட்டி ஓரியன்ட் எல்லாமே அடல்ட்ஸ் கிட்ஸ் யார் வேணால் என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த செல்ஃபி ஆர் பிக்சர் எடுக்கிற மாதிரி ஸ்பாட்ஸ். ஸோ இது ஒரு 10 to 15 இருந்தது. இது நிறைய பிக்சர்ஸ் எடுத்துக்கிற மாதிரி அந்த டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இதுக்கெல்லாம் கொஞ்சம் தள்ளி போனால் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த செட்டப்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஆர்வமாக எதுக்காக உள்ளே வந்தோமோ அந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே வந்துட்டோம். இது வந்து இந்த க்ரையான் மேக்கிங் ஆக்டிவிட்டி. கலர் பவுடர்ஸ் ஒரு 6 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் போட்டு அதில் வந்து கோகோனட் ஆயில் வச்சு முன்னே அந்த கலர்ஸை நல்லா மிக்ஸ் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது கூட ஹாட் வேக்ஸ் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து மோல்ட்ஸில் ஊற்றணும். இது ட்ரை ஆக கிட்டத்தட்ட 20 minutes to ½ hour ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம பண்ண க்ரையான்ஸை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். நம்ம பண்ணோன்னா அந்த மோல்ட்ஸை நம்ம பிக்சர் எடுத்துக்கணும். ஸோ 20 minutes ஒரு 30 minutes கழிச்சு வந்து நம்ம காமிச்சோன்னா அவங்க நம்ம க்ரையான்ஸை நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணோம். பண்ண ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா பாட் பெயிண்டிங் அண்ட் ஸ்டோன் பெயிண்டிங். ஆக்சுவலி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம். பட் அங்கே ஸ்டோன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு பாட் பெயிண்டிங்கும் சின்ன ஹட், ஒரு வீடு மாதிரி ஒரு சின்ன மாடல் கொடுத்துருந்தாங்க. அதை பெயிண்ட் பண்ணோம். ஸோ அது வந்து நமக்கு அந்த சின்ன ஒரு 10 rupees பெயிண்ட் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, இது வந்து கிளேயில் பண்ண ஒரு சின்ன ஹவுஸ் மாதிரி. அவங்க ஆல்ரெடி இதை வந்து ஒரு சாண்டில் கலரில் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது மேலே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ சாய் பாட் சூஸ் பண்ணால் நான் ஹவுஸ் சூஸ் பண்ணேன்.
ஸோ இதில் தான் நம்ம தொட்டு நம்ம க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி அப்படியே பெயிண்ட் பண்ணுற மாதிரி, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு பண்ணது சாக்லேட் ஆக்டிவிட்டி. அங்கே போனோடனே வந்து நமக்கு ஒரு ஹெட் கேப்பும் ஒரு ஏப்ரனும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன மாதிரி மோல்டு வேணும்னு கேட்டு நம்மளை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. நாங்கள் ஸ்டார் மோல்ட் செலக்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு 6 or 8 கொடுத்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பேஸில் போட சொன்னாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபில் பண்ணோம். ஸோ அது ஃபில் பண்ண அப்புறம் இப்போ நமக்கு ஒயிட் சாக்லேட் வேணும்னா அதுக்கு வந்து நம்ம 100 எக்ஸ்ட்ரா பே பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 100 ருபீஸும் எக்ஸ்ட்ரா பே பண்ணோம். நாங்கள் மொத்தம் 3 ஃப்ளேவர்ஸுமே பண்ணோம். டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், அப்புறம் மில்க் சாக்லேட் ப்ரௌன் அதுவும் பண்ணோம். ஸோ இது பண்ணிட்ட அப்புறம் எல்லா கேப்லேயும் வந்து நாங்கள் வந்து அந்த சாக்லேட் சிரப் இதை வந்து ஃபில் பண்ணோம். மில்டட் சாக்லேட்டை ஃபில் பண்ணோம். ஃபில் பண்ணி முடிச்சப்பறம் மேலே வந்து இந்த ரோஸ்டட் நட்ஸும் அதை கிரேட் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி கிரேட்டர் மாதிரி கொடுத்தாங்க. அதில் கிரேட் பண்ண சொன்னாங்க. ஸோ அது பண்ணி செட் பண்ணிவிட்டு அதை ஃப்ரீசரில் வச்சுட்டாங்க. இந்த சாக்லேட் ஆக்டிவிட்டிக்கு 10 minutes தான். 10 minutes கழித்து வந்து நம்ம அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு அழகாக ஒரு பாக்ஸில் போட்டு அதை பேக்கிங் பண்ணி கொடுத்துருந்தாங்க. உண்மையாலுமே அந்த சாக்லேட்டை டெலிஷியஸாக தான் இருந்தது. நாங்கள் கொஞ்ச நேரம் காரில் வச்சுருந்தோம். அதுக்குள்ளேயே அதெல்லாம் வந்து அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்டு அது மெல்ட் ஆகிற வரைக்கும் நாங்களும் வீட்டில் சாப்பிட்டுட்டோம். ஸோ நல்லா இருந்தது. டேஸ்ட்டுமே வந்து டெலிஷியஸாக தான் இருந்தது. ஏதோ ஆக்டிவிட்டிக்குன்னு ஒரு குவாலிட்டி கம்மியாக கொடுத்த மாதிரிலாம் இல்லை, அது சொல்லி தான் ஆகணும், நல்லா தான் இருந்தது. சாக்லேட் மேக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம வந்து ஸ்டார் ஷேப் மோல்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இவன் என்ன நம்ம வந்து சாக்லேட்ஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம மோல்டில் ஊற்றி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 10 minutes நம்ம அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சாக்லேட் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். சொல்லுங்கள், அப்புறம் என்னென்ன ஃப்ளேவர் சாக்லேட்டில் பண்ணீங்க? டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமேட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்க்காக நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கிஃப்டிங் ஐட்டம்ஸ், பேக்ஸ், டாய்ஸ். பிகி பேங்க், அப்புறம் இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ். இப்போ இதை கழட்டி போடுங்க. கிட்ஸோட அந்த வுடன் ப்ளே ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. வா, இந்த கவு ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்க. அப்புறம் இந்த மினியேச்சர் பைக்ஸ், அப்புறம் நிறைய சாக்லேட்ஸ், ஹேங்கிங்ஸ், இந்த மாதிரி வுடன் மசாஜர்ஸு, அப்புறம் இங்கே நிறைய சாக்லேட் சேல்ஸ்க்கு வச்சுருக்காங்க. நிறைய டைப் ஆஃப் சாக்லேட்ஸ். ஆக்டிவிட்டீஸில் நாங்கள் எங்களோட டோட்டல் 4 ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. க்ரையான் மேக்கிங், பாட் அண்ட் ஹவுஸ் பெயிண்டிங், அதுக்கப்புறமேட்டு சாக்லேட் மேக்கிங் 3மே முடிஞ்சாச்சு. இது வந்து லாஸ்ட்டு இந்த ரேசன்ஸ் வச்சு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து என்னென்னா ஒரு 2 கெமிக்கல் மிக்ஸ் பண்ணாங்க. நாங்கள் ஒரு கலர் சூஸ் பண்ணலாம். நாங்கள் லாவெண்டர் சூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளிட்டர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. மோல்டு என்னென்னு சூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு பைக், ஒரு எஸ் லெட்டர், அப்புறம் ஒரு ஹார்ட் சூஸ் பண்ணோம்.
செட்அப் வச்சுருக்காங்க. அப்புறம் பஞ்சி ஜம்பிங் இந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். என்னென்னா ரெசின் ஆர்ட் இருக்குது. காட்டுங்க நீங்கள் பண்ண ரெசின் ஆர்ட் வந்து நம்ம கிடைக்க 4 hours ஆகும். வந்து ஈவினிங் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே. அப்புறம் சாக்லேட் மேக்கிங் இருக்குல்ல, நம்ம ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட், அண்ட் சாக்லேட். தம்பி சரி சாக்லேட் தான் ரொம்ப முக்கியம். சரி அடுத்தலாம் எடுத்து பண்ணுங்க. அடுத்து காட்டுங்க தம்பி. ஒரு சாக்லேட் நீங்கள் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒயிட் சாக்லேட் வேணா நீங்கள் வந்து 100 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். சரி நீ மற்றது காமி. க்ரையான் வந்துட்டு மேக்கிங் இருக்குது. என்னென்ன கலர்ஸ் பண்ணீங்க க்ரையான் மேக்கிங்களா? எல்லாமே எடுங்க. அப்புறம் எல்லாமே நியான் கலர்ஸ். அப்புறம் ஆரஞ்சு, ஃப்ளூரசன்ட், அப்புறம் லைட் பிங்க், டார்க் பிங்க். ஓகே. 6 கலர்ஸ் பண்ணீங்களா? ஓகே. அப்புறம் பெயிண்டிங் என்ன பண்ணீங்க? பெயிண்டிங் வந்துட்டு உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அதில் நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பார்ட் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். அப்புறம் ஹவுஸ் மாதிரியும் இருக்குது. ஓ இது நீங்கள் பெயிண்ட் பண்ணதா? ஸோ ராக் பெயிண்டிங் இல்லையா? ராக் பெயிண்டிங் இல்லை. ஓகே. ராக் பெயிண்டிங்கும் பாட் மேக்கிங் மட்டும் இல்லை, இது எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணிட்டீங்க. தம்பி ஓகே கிளம்பலாமா? பாய் சொல்லுங்க எல்லாருக்கும். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காதீங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ. ஓகேங்க. இப்போ இந்த பாண்டா செல்ஃபி பாண்டா பார்க்கில் வந்து நம்ம எல்லா ஆக்டிவிட்டியும் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. ஆக்சுவலி நாங்கள் மார்னிங் ஒரு 11:30 அந்த மாதிரி வந்திருப்போம். இப்போ நாங்கள் முடிச்சுட்டு போகிறப்ப வந்து டைம் வந்து இப்போ 3 o'clock. ஸோ ஓகே, ஒரு half a day வரைக்கும் இங்கே நம்ம வர்த்தியாக ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் டிக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப என்னென்ன ஆக்டிவிட்டி என்னென்னங்கிறத நீங்கள் கிளாரிட்டியாக கேட்டு வாங்கிக்கணும். அதர்வைஸ் அதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வருது.